அண்ணாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட ஒரு நன்றி கடன் உண்டு. இந்திய சீன எல்லை போர் குறித்து பேசி வீடு இருந்தால் தானே தம்பி ஓடு மாற்ற முடியும் என்றெல்லாம் சொல்லி இந்த போரில் இந்திய அரசுக்கு ஆதரவு கொடுப்பது என்று பேசுகிறார். அந்த பேச்சை கேட்டபோது ஏன் இதுபோல் நாம் பேசக்கூடாது என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. அண்ணாவை புறக்கணித்துட்டோ அண்ணா பெயரை ஒதுக்கிவிட்டோ இங்கு யாரும் முற்போக்கு அரசியல் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் அரசியல் என்பதே என்னவாகிவிட்டதுன்னா முதலமைச்சர் பதவியை அடைவதுதான் என்று ஆகிவிட்டது. இந்த முதலமைச்சர் பதவியில் அண்ணா உட்கார்ந்து இந்திய அரசமைப்பின் கீழ் இந்த முதலமைச்சர் பதவி ஒரு இரட்டை ஆட்சி முறையை கொல்லைப்புற வழியாக நுழைத்திருக்கிறார். இப்ப அண்ணா தலைமையேற்று நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் பெயரில் அமைந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சராக்குங்க, எல்லா கவலையும் நான் தீர்த்துறேன், உங்களுக்கு எல்லாரும் கிடைக்க செய்வேன். அண்ணா நம்பல. தமிழ்நாடு என்ற பெயரை அதிகாரபூர்வமாக சூட்டி நாட்டில் நிறைய சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றாலும் அவை சட்டப்படி செல்லுபடியாகக்கூடிய திருமணங்கள் அல்ல. அந்த திருமணங்களை சட்டப்படியான திருமணங்களாக மாற்றினார். இந்த இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக அவர் அறிவிக்கிறார். ஆனா அண்ணா ஒன்று என்ன உறுதியா சொல்லலாம்னா, காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த நட்பும் கிடையாது, உறவும் கிடையாது. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்தி திணிப்பை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை திட்டமிட்டு படிப்படியாக அந்த இயக்கத்தை வளர்த்து சென்றது அண்ணாவும் திமுகவும் தான். மும்மொழி கொள்கைன்னு ஊபியில தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்களே, இங்கிலீஷே கிடையாது. பெரும்பாலும் இந்த ஒரு மொழி ஆட்சியைத்தான் அவர்கள் பேருக்கு மும்மொழி கொள்கைங்கிறாங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு. வணக்கம் சார். சார், இன்னைக்கு அண்ணாவுடைய நினைவு நாள். இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் புதுசா ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே களத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அண்ணாவுடைய பெயரையும் அண்ணாவுடைய அரசியல் பயணத்தையும் உச்சரிக்காம அரசியலுக்குள்ள வர முடியாது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட ஒரு நன்றி கடன் உண்டு. ஏன்னா திருவாரூரில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் திருவாரூர் கீழே வீதியில் தொடர்ந்து அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அண்ணா பேசுவார். முதலாக 61 அல்லது 62 அவர் ஏதோ ஒரு போராட்டம் தொடர்பாக சிறையில் இருந்து விட்டு விடுதலையாகி வெளியில் வர்றார். அவருடைய கூட்டம் கீழே வீதியில் நடக்குது. அந்த கூட்டத்தில் தான் அவர் இந்திய சீன எல்லை போர் குறித்து பேசி வீடு இருந்தால் தானே தம்பி ஓடு மாற்ற முடியும் என்றெல்லாம் சொல்லி இந்த போரில் இந்திய அரசுக்கு ஆதரவு கொடுப்பது என்று பேசுகிறார். அந்த பேச்சை கேட்டபோது ஏன் இதுபோல் நாம் பேசக்கூடாது என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. அடுத்த நாள் நாம் படிக்கக்கூடிய உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் விரும்புகிறவர்கள் பேசலாம்னு சொன்னபோது அண்ணாவின் பேச்சு என் காதில் ஒலித்து கொண்டே இருந்துச்சு. அந்த ஊக்கத்தில் தான் நான் முதலாக மேடை ஏறி பேசினேன். அண்ணா பேச்சை கேட்டு தான் எனக்கு அந்த பேச்சு பயிற்சியே வந்துச்சு உங்களுக்கு. அதனால் அண்ணாவுக்கு நான் நன்றி கடன் பாராட்டணும். அதே நேரத்தில் அண்ணா திமுக அந்த கொள்கைகள் மீது பிடிப்பு கொண்டு அந்த இயக்கத்துக்கோ அந்த கட்சிக்கோ நாம் போகலை. நமக்கு கூடுதலாக பெரியார் மேலே பிடிப்பு இருந்துச்சு. இடதுசாரி இயக்கங்கள், பொது உடைமை கருத்துக்கள், அதில் தான் பட்டுதல் வந்துச்சு. ஆனால் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழ் உணர்வு, தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உணர்வு, இவற்றை ஊட்டி வளர்ப்பதில் அவருக்கு மிக முக்கியமான பங்குண்டு. எல்லாவற்றிலும் முக்கியமாக 67ஆம் ஆண்டு அதுவரை முற்றுரிமையாக ஏகபோகமாக நடந்து வந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு கட்டியது அண்ணா தலைமையிலான திமுக கழகமும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தான். அது அவருடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சாதனை, தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. ஆனால் அதற்கு பிறகு அவர் நீண்ட காலம் நம்மோடு இருக்கலை. 69 அவருடைய மறைவு வந்துடுச்சு. ஒரு ஈராண்டு காலம்தான். இந்த ஈராண்டு காலத்திற்குள் அவர் குறிப்பிடத்தக்க சில சாதனைகளை புரிந்தார்.
அந்த சாதனையுடைய தாக்கம் இப்போ வரைக்கும் இருக்கு இன்று அப்படின்றது வரை தான் உண்மை. இருக்கு. அண்ணா குறுகிய காலமே ஆட்சி நடத்தியிருந்தாலும் அவர் புற்றுநோய் காரணத்தினால அவருக்கு பல சிகிச்சைகள் கொடுத்தாங்க. அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை பெற்றார். அவருடைய உரைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கலைப்படைப்புகள் எல்லா துறையிலும் அண்ணா ஒரு முத்திரை பதித்தார் என்று தான் நாம் சொல்லணும். அது இன்று வரை அது தாக்கம் செலுத்துகிறது. அண்ணாவை புறக்கணித்துட்டோ அண்ணா பெயரை ஒதுக்கிவிட்டோ இங்கு யாரும் முற்போக்கு அரசியல் செய்ய முடியாது. அதுதான் அண்ணாவிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள. இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் அண்ணா கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய பணியினுடைய உள்ளடக்கத்தை. அதுதான் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் பதவியில் 2 ஆண்டு காலம் இருந்தார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் என்பதே என்னவாகிவிட்டதுன்னா முதலமைச்சர் பதவியை அடைவது தான் என்று ஆகிவிட்டது. யாரும் கட்சி தொடங்குவதற்கு முன்பே வருங்கால முதலமைச்சர் என்ற பட்டத்தோடு தான் வர்றாங்க. ஒரு திரைப்படத்தில் புகழ் பெற்று விட்டாலே அந்த நடிகரை வருங்கால முதலமைச்சர் என்று தான் அழைக்கிறாங்க. நான் கூட அடிக்கடி கேட்பதுண்டு, ஏன் வருங்கால பிரதமர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்மையான அரசு அதிகாரம் என்பது டெல்லியில் குவிந்திருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யணும்னா ஏன் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படணும்? ஏன்னா வெறும் முதலமைச்சர் பதவிக்கு தான் ஆசைப்படுறீங்க. இந்த முதலமைச்சர் பதவியில் அண்ணா உட்கார்ந்து அந்த கிட்டத்தட்ட 2 ஆண்டு கால அனுபவத்தை அவர் இறுதியாக தம்பிக்கு எழுதிய மடலில் பதிவு செய்திருக்கிறார். அது பொங்கல் மலரில், அப்போது காஞ்சி பொங்கல் மலரில் வந்துச்சுது. அப்போ அவங்க நடத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆங்கில ஏடு அதனுடைய பொங்கல் மலர்லையும் வந்துச்சு. முரசொலி மாறன் மாநில சுயாட்சி ஏன் என்ற அந்த நூலினுடைய முன்னுரையில் அண்ணாவினுடைய அந்த கடிதத்தை அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார். அண்ணாவை அறிந்தவர்கள் எல்லோருமே அந்த கடிதத்தை அறிவார்கள். அந்த கடிதத்தில் அண்ணா சொல்கிறார், நான் முதலமைச்சர் பதவியில் இருந்தேன், இதனுடைய இன்னல் சூழ்ந்து இருக்கு, நான் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறேன், இந்த பதவியில் இருக்கிறதுனால நான் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறேன், நான் விருப்பப்பட்டியெல்லாம் செயல்படக்கூடிய நிலைமை இல்லை. என்ன காரணம்னா அவர் சொல்கிறாரு, இந்திய அரசமைப்பின் கீழ் இந்த முதலமைச்சர் பதவி வருது. இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன செய்திருக்கிறது என்றால், ஒரு இரட்டை ஆட்சி முறையை கொல்லைப்புற வழியாக நுழைத்திருக்கிறது. இரட்டை ஆட்சி, டயார்கி என்றால் என்னன்னா, 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் அடிப்படையிலும், மீண்டும் 1919 மாண்டேகு சிம்ஸோடு சீர்திருத்தத்தின் அடிப்படையிலும் அப்பயே ஒரு மாகாண அரசாங்கம்னு ஒன்று வந்துச்சு. இந்த மாகாண அரசாங்கம் எப்படின்னு சொன்னால், இப்போ சென்னைக்கென்று ஒரு ஆளுநர் இருப்பார், கவர்னர் இருப்பார். இந்த ஆளுநர் தான் உண்மையில் ஆட்சிக்கான தலைமை, பொறுப்பு எல்லாமே. சில துறைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கையில் அவர் கொடுப்பார். தேர்தல் என்றால் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து நடத்தப்படுகிற தேர்தல் அல்ல. ஒன்று சொத்துடையவர்களுக்கான தேர்தல், அல்லது பட்டதாரிகளுக்கான தேர்தல், அல்லது படித்தவர்கள், இப்படி தான் அந்த தேர்தல் நடக்கும். அந்த மொத்த மக்கள் தொகையில் ஒரு சிறு விழுக்காடு தான் தேர்தலில் வாக்களிக்க முடியும். அப்படி நடத்தப்படுகிற தேர்தலில் வெற்றி பெற்று வருகிற ஒரு சிலரை அமைச்சர்களாக்கி அவர்களுக்கு சில துறைகளை கொடுப்பாங்க. அப்போது கவர்னர் ஆட்சி கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையினுடைய ஆட்சி. இதுக்கு பேரு தான் டயார்கி, இரட்டை ஆட்சி முறை. இதுதான் 1937 வரைக்கும் இங்கே நீடிச்சிச்சு, வெளிப்படையாக நீடிச்சிச்சு. அதுக்கு பிறகு அது மறைமுகமாக நீடிச்சதுன்னு வச்சுங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது, ஆளுநர் தான் இருப்பார், அமைச்சர்கள் இருப்பார். அதை வச்சுக்கிட்டு சிலவற்றையெல்லாம் சாதிச்சாங்க. இப்போ நீதி கட்சி அமைச்சர்கள் இருந்தாங்க, அவங்க சாதிச்சாங்க. முதலமைச்சராக சுப்பராயன் வந்தார், அவர் சிலவற்றை சாதித்தார். ஆனால் இந்த இரட்டை ஆட்சி முறை என்பது உண்மையான ஒரு தன்னாட்சி கிடையாது, உண்மையான மக்களாட்சி கிடையாது என்ற விமர்சனம் ஜனநாயகவாதிகளுக்கு உண்டு. அதனால்தான் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாமல் புறக்கணித்தது. இந்தியாவில் தேர்தல் புறக்கணிப்பை ஆரம்பித்து வச்சதே காந்தியார் தான் நான் அடிக்கடி சொல்வேன். ஒரு சிலர் இல்லை இந்த தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மோத்திலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் போன்றவர்கள் ஆசைப்பட்ட போது, நீங்கள் வேணால் தனியாக போய் நின்றுங்க, காங்கிரஸ் பேரில் நிற்க அனுமதிக்க மாட்டேன்னு காந்தி சொல்லிட்டார். அப்போ தான் அவங்க சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க போய் அந்த தேர்தலில் 27ஆம் ஆண்டில் போட்டி போட்டாங்க. இந்த பின்னணியில் தான் இப்போ 37 வருது. 37ல் முதலமைச்சர் கூட அந்த பேர்
தலைமை அமைச்சர் பிரதமர் ராஜாஜி பிரதமராக வர்றார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி. இப்போ இதுக்கு பிறகு 47 அதிகார கைமாற்றம், சுதந்திரம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க. 50ஆம் வருடம் இந்தியா குடியரசாக மாற்றப்படுது. புதிய அரசமைப்பு சட்டம் வந்துடுச்சு. இந்த அரசமைப்பு சட்டம் இந்திய குடியரசாக தோன்றியதற்கு பிறகு 52, 57, 62 இந்த பொது தேர்தல்கள் நடக்குது. இந்திய அரசு, ஒன்றிய அரசும் தேர்ந்தெடுக்கப்படுது, மாநில அரசுகளும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 67 தான் முதல்ல திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வருது. இந்த முதலமைச்சர் பதவி கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் அண்ணா சொல்றாரு, சட்டத்தில் இது இரட்டையாட்சி இல்லை தம்பி, ஆனால் உண்மையில் இது இரட்டையாட்சி தான். இரட்டையாட்சி முறையைத்தான் மறைமுகமாக இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. அது எப்படி சொல்றாருன்னா, கொல்லைப்புற வழியாக நுழைக்கப்படுகிற இரட்டையாட்சி. இப்போ கொல்லைப்புற வழியாக நுழைக்கப்படுகிற இந்த இரட்டையாட்சியில் முதலமைச்சர் பதவி வகித்து என்ன சாதிக்க முடியும்? இதான் அண்ணாவோட முக்கியமான கேள்வி. அப்போனா நீ கேட்கலாம், ஏன் நான் முதலமைச்சராக இருக்கணும், எதுக்கு இந்த மாநில அரசை நம்ம நடத்தணும் என்று கேட்கலாம். இது இரட்டையாட்சி தான், கொல்லைப்புற வழியாக நுழைக்கப்பட்ட இரட்டையாட்சி தான் உண்மையான மக்களாட்சி அல்ல என்பதை அக்கறையுள்ள அனைவரும் புரிந்து கொள்ளும்படி செய்வதற்காக நான் இந்த பதவியில் இருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணம் வரும். A decisive moment shall arrive. அப்படி வரும்போது நாம் என்ன செய்யணுமோ அப்போ அதை செய்வோம். இது அண்ணா அவருடைய இறுதி மடல், தம்பிக்கு எழுதிய மடல், இறப்பதற்கு சில நாள் முன்பு எழுதிய மடல், அவர் எழுதிய கடைசி பொங்கல் வாழ்த்து செய்தி இது. இதில் இதை சொல்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மடலை முரசொலி மாறன் மாநில சுயாட்சி என் புத்தகத்தில் எடுத்து போடுறார். எதுக்கு போடுறாருன்னா, இந்த மாநில சுயாட்சின்னு இப்போ இல்லை, அதை நம்ம அடையணும்னா அண்ணாவினுடைய அந்த எச்சரிக்கையை கவனத்தில் வைத்து கொள்ளணும் என்று சொல்கிறார். இப்போ அண்ணா தலைமையேற்று நடத்திய திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணாவின் பெயரில் அமைந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அடுத்தடுத்து கட்சி தொடங்கிக்கிட்டு அண்ணா பெயரை சொல்லி கொண்டிருக்கிற இவர்கள் எல்லோரும் இந்த இறுதி மடலை படித்துள்ளார்களா, இந்த இறுதி மடலுடைய கருத்தைத்தான் தங்கள் அரசியலில் கடைபிடிக்கிறார்களா? இதான் கேள்வி. இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன முதலமைச்சராக்குங்க, எல்லா கவலையும் நான் தீர்த்துடுறேன், உங்களுக்கு எல்லாரும் கிடைக்க செய்வேன். அண்ணா அப்படி நம்பல. அவர் வரம்புக்குட்பட்ட சில சாதனைகளை குறிப்பிட்டார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்காமல் மெட்ராஸ் என்றும் சென்னை மாகாணம் என்றும் சொல்லிக் கொண்டிருந்த இடத்துல 56 சங்கரலிங்கனார் பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் நீத்த போது அண்ணா சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கை நிறைவேற்றுவோம்னு சொன்னார். சொன்னபடி அவர் நிறைவேற்றுவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது உறுப்பின்படி ஒரு மாநில அரசோ மாநில சட்டமன்றமோ மாநிலத்தினுடைய பெயரை தீர்மானிக்க முடியாது. இதான் சட்டம். அப்படி இருக்கிற காரணத்தினால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நாடாளுமன்றத்தில் தான் முடியும், நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு தான் தோற்கடிக்கிறாங்க. அப்போ 67 அண்ணா சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி நாடாளுமன்ற அனுமதிக்காக அதை அனுப்புகிறார். ஏன்னா ஒரு மாநிலத்தை அமைக்கவோ பிரிக்கவோ உடைக்கவோ, இரு மாநிலங்களை இணைக்கவோ, ஒரு மாநிலத்திற்கு பெயர் சூட்டவோ அதிகாரம் அனைத்தும் இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் உண்டு என்று அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 3 3வது உறுப்பு சொல்லுது. எனவே அங்கே அனுப்புகிறார். அன்னைக்கு எல்லோரும் ஆதரவு கொடுத்து அதை நிறைவேற்றின பிறகு தான் 68 இந்த பெயரை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. 69 பொங்கல் நாளை வெற்றி நாளாக அண்ணா அறிவிக்கிறார். அதனால தான் இந்த நவம்பர் 1 என்பது தமிழக பெருவிழாவாக இன்றைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். எனவே தமிழ்நாடு என்ற பெயரை அதிகாரபூர்வமாக சூட்டி அந்த பெயரை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார் அண்ணா. 2வது, திருமணம்னாலே பார்ப்பன புரோகிதர் நடத்தி வைத்தா மட்டும்தான் இந்துக்களுக்கான சட்டப்படியான திருமணம் என்ற ஒரு நிலை இருந்துச்சு. 1918 தொடக்கம் நாட்டில் நிறைய சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றாலும் அவை சட்டப்படி செல்லுபடியாகக்கூடிய திருமணங்கள் அல்ல. இப்போ தான் அண்ணா என்ன செஞ்சார், அந்த திருமணங்களை சட்டப்படியான திருமணங்களாக மாற்றினார்.
இந்த ஆட்சி மொழி இந்தியா இருக்கிறதுக்கு எதிராக தான் போராட்டம் நடந்துச்சு. ஏதோ ஒரு மாநில அரசு பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் கல்வி பாடத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மொழிகள் 2 மொழிகள் போதுமானது, தமிழும் ஆங்கிலம் போதும். இந்த இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக அவர் அறிவிக்கிறார். இப்போ இது தமிழ்நாட்டிலேருந்து இந்திய வெளியேற்றியாச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இன்னும் கேந்திரிய வித்யாலயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மாநில அரசினுடைய கல்வி வாரியத்துக்குட்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள் கூட இருக்குது. அண்ணா சொன்னார், நான் ஆங்கிலம் வேண்டும் என்று கேட்டது ஆங்கில வழி கல்விக்காகலாம் இல்லை, வெளி மாநிலங்களோடும் உலகத்தோடும் தொடர்பு கொள்வதற்கு தான் ஆங்கிலத்தை நான் கேட்டேன். ஆனால் இப்படி எல்லாத்துலேயும் கொண்டு வந்து ஆங்கிலத்தை உழைச்சிட்டாங்கன்னு அவர் வருத்தப்படுறார். உலகத்தமிழ் மாநாடு நடக்கும்போதெல்லாம் அதான் நிலைமை. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த 3ம் என் ஆட்சியினுடைய சாதனைகள் அவர் சொல்கிறார். சுயமரியாதை திருமணத்தை சட்டப்படியாக்கினது, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது, இருமொழி கொள்கை. அண்ணா இல்லை என்றாலும் நான் இந்த என் ஆட்சியை கவிழ்க்க முடியாது, நான் தான் நிரந்தரம் என்றெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் அண்ணாவே இல்லை என்றாலும் அண்ணா இருப்பான். எதில்? இந்த முடிவுகளில். இதை யாரும் மாற்ற முடியாது என்று சொன்னார். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடுங்கிற பெயர் தான் நீடிக்குது. ஆனால் இடையில முயற்சி பண்ணுறாங்க. கொங்கு நாடு அமைக்கணும், தமிழ்நாட்டை உடைக்கணும், பிரிக்கணும், இதெல்லாம் மீறி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் சுயமரியாதை திருமணம் சட்டப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி பரவலாக சுயமரியாதை திருமணங்கள் நடத்தப்படுது. அதுவும் அண்ணாவினுடைய சாதனை தான். அதே போல் இருமொழி கொள்கை தான் ஓரளவுக்கு நீடிக்குது, முழுமையாக இல்லைன்னா. இப்போ அண்ணா எந்த நோக்கத்தில் அந்த கட்சியை தொடங்கினாரோ அதே நோக்கத்தோட அதே கோட்பாட்டோட இப்போ வரைக்கும் அந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்? அவர் தொடங்கும் போது இப்போ முதல்ல அண்ணா எப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா, அவர் அரசியலுக்கு வந்ததிலேருந்து அந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு இல்லை, தேர்தலுக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும், அதுக்கெல்லாம் இல்லை. அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் தொடங்கிய அந்த சுயமரியாதை இயக்கம், அந்த இயக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். பெரியார் சிந்தனையாளர், ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர். நான் கூட பெரியாரை பற்றி எழுதியிருப்பேன். தமிழினத்தின் தன்மான அடித்தளம், சமூக நீதி புத்தமைப்பின் உழைக்களம், தந்தை பெரியார் விடுதலை சிந்தையின் விளைநிலம். இதுதான் அவர் குடியரசு இதழை தொடங்குகிறாரே. தமிழினம் தன்னைத்தான் இனங்கண்டு கொள்ளுவதற்கான ஒரு போராட்டம் அதன் வழியாக தொடங்கப்பட்டது. பிற்காலத்தில் தான் அண்ணா பெரியாரோடு பழக்கத்திற்கு வர்றார். வரும்போது பெரியார் என்னோடு நீ வந்துரு, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீ செய்யன்னு சொல்லும்போது, பெரியார் நாடகம் எழுதுகிறவர் இல்லை, சிறுகதை எழுதுகிறவர் இல்லை, கவிதை எழுதுகிறவர் இல்லை, பாட்டு பாடுறவர் இல்லை. அவருக்கு இந்த கலை வடிவங்கள் தெரியும். அவருக்கு தெரிந்ததெல்லாம் சிந்திப்பதும் சிந்தனையை எழுத்தில் பதிவு செய்வதும் தான். இப்போ குடியரசு இதெல்லாம் தொடர்ந்து அவர் எழுதுகிறார். வேறு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குமோ கூட்டம் போட்டு பேசுகிறார். பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர். ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் என்று சொன்னால் நாடகமாக்கணும், இதை ஒட்டிய கவிதைகள் வரணும், இன்னும் பிற்காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது திரைப்படமாக்கணும். இது எல்லாவற்றையும் செய்கிற ஒரு அனைத்து துறையிலும், கலைத்துறையினுடைய அனைத்து கிளைகளிலும் வல்லவராக, இப்போ நம்ம புரிகிற மாதிரி சொன்னால் சகலகலா வல்லவராக அண்ணா வந்தார். அண்ணா தான் பெரியாருடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்க்கிற அவருடைய மாணவர்களில் தலைமாணாக்கர். அண்ணா வருவதற்கு முன்பே பெரியாருக்கு மாணவர்களாக இருந்தவர்கள் உண்டு. குத்தூசி குருசாமி இருந்தார், அன்பு வேதாசலம் இருந்தார், எம்கேடி சுப்பிரமணியம், இவர்களில் ஒரு சிலரோடு நானே பழகியிருக்கிறேன். இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அண்ணா தான் இந்த கலைத்துறையில் ஆற்றல் படைத்த ஒருவராக வந்தார். அண்ணாவுக்கு பிறகு அப்புறம் கலைஞர் வந்தார், மற்ற பல பேரும் வந்தாங்க இந்த துறையில். ஆனால் இதில் முதலாம் அவர் அண்ணா தான். பேச்சு திறம், எழுத்து திறம், நடிப்பு திறம், எல்லா திறங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் தயாரித்த படங்கள், ஆக்கிய படங்கள் எல்லாமே பெரிய அளவில் மக்கள்கிட்ட பெரியாரின் சிந்தனைகளை கொண்டு சேர்த்துச்சு. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 47 அதிகார கைமாற்றம் வருது, அதான் நாடு சுதந்திரம் பெறுது. பெரியார் இது உண்மையிலேயே அதிகார கைமாற்றம் இல்லை, இது விடுதலை அல்ல. பிரித்தானியர் தங்கள் கையில் இருந்த அதிகாரத்தை பார்ப்பனர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமே அவர் சொன்னார். நான் கடன்பட்டிருக்கிறேன், நான் அதுக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறேன்.
என் கடனை இன்னொருத்தருக்கு நான் மாற்றி கொடுக்கலாம். அதுக்கு பேர் மேட் ஓவர் பண்ணுறதுன்னு பேர். அப்படி நாட்டை மேட் ஓவர் பண்ணி அவங்க ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. எனவே இது சுதந்திரம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் இதை கருப்பு நாளாக துக்க நாளாக அனுசரிக்கணும்னு பெரியார் அழைப்பு கொடுக்குறார். அண்ணா வந்து மாறுபடுறார். எதனால சார்? எதனால் மாறுபடுறாருன்னா, மக்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடுறாங்க. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மக்கள் ஆனந்த பல்லு பாடுகிற நேரத்தில் நாம் அதோடு மாறுபட்டு நிற்கக்கூடாது. அவருக்கு பெரியாருடைய கருத்துக்களோடு அடிப்படையில் உடன்பாடு இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு காவல்துறை காவலரும் ஒரு சிறை கைதியும் வெளியில் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்படும் போது ஒரு விலங்கை மாட்டி விலங்கினுடைய ஒரு கை அந்த காவலருக்கும் இன்னொரு விலங்கினுடைய இன்னொரு பகுதி அந்த கைதிக்குமா பூட்டப்பட்டிருக்கும். அதுபோல தான் இது என்று சொல்றார். அந்த விலங்கு மாட்டி இருக்கிற அந்த கை மாறி இருக்கிறத தவிர விலங்கு நீடிக்கிறது. ஆனால் மக்கள் இதை விடுதலை சுதந்திரம் என்று நம்பி கொண்டாடுகிற போது நாம் இதை வந்து அப்படி கருப்பு நாளாக அனுசரிக்கக்கூடாது என்று அறிக்கை விட்டார். இது வந்து துக்க தினமா இல்லை மகிழ்ச்சியான தினமாங்கிறத பற்றி அறிக்கை விட்டார். ஆனால் பெரியாரை விட்டு விலகலை. அவர் அந்த கட்சியில் தான் அப்பயும் நீடிக்கிறார். 46 திராவிடர் கழகம் தொடங்கியாச்சு. திராவிடர் கழகத்தில் ஒரு தலைவராக தான் இருக்கிறார். ஜஸ்டிஸ் கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றும் போது கூட அதற்கான மாநாட்டில் அண்ணா ஆற்றிய உரை புகழ்பெற்ற உரை. இந்த நீதி கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் அரண்மனை அரசியல்வாதிகள், ஜரிகைக்குள்ளாய்க்காரர்கள், சர்ப்பட்டம் ஏந்தியவர்கள் என்றெல்லாம் கடுமையாக அவங்கள சாடுவார். அவங்களில் ஒரு பகுதியினர் இதில் வரல. ஜஸ்டிஸ் கட்சி இவரோட பெரியார் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரல. அப்போ திராவிடர் கழகங்கிற பேரை 46 சூட்டுறாங்க. 49 தான் அண்ணா தனியாக பிரிஞ்சு திமுக உருவாக்குறார். ஆனால் இந்த வேறுபாட்டில் முக்கியமான வேறுபாடு இந்திய சுதந்திரத்தை மதிப்பீடு செய்வதில் இன்னும் சில வேறுபாடுகள் இருக்கு. உதாரணமாக பாரதியாரை பெரியார் ஏற்றுக்கொள்ளல. பாரதியாரை கடுமையாக சார்ந்தார். ஆனால் அண்ணா வந்து ஆங்கிலத்தில் ஒரு அழகான கட்டுரை எழுதினார். நான் கூட அதை மொழிபெயர்த்து எங்கள் இதழில் நாங்கள் வெளியிட்டோம். பீப்புள்ஸ் poet பாரதி என்று எழுதினார். மக்கள் கவிஞன் பாரதி. சங்ககால கவிஞர்களுக்கு பிறகு ஒரு மக்கள் கவிஞன் வந்திருக்கிறான்னா அது பாரதி தான்னு சொல்லி பாரதியை ரொம்ப உயர்த்தி எழுது. இது பெரியாருக்கோடு மாறுபட்ட ஒரு கருத்து. இது பாரதிதாசன் பெரியாரோடையே இருந்தார். அவரும் பாரதி தொடர்பான பெரியார் கருத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவரும் அண்ணா போலத்தான் அவரும் கருத்து. இந்த மாதிரி சில வேறுபாடுகள் இருந்துச்சு. அப்போ இது ரொம்ப முற்றி வளர்ந்து அந்த மணியம்மை திருமணம்ங்கிற முடிவை பெரியார் எடுக்கிற போது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பெரியாரை தனிமைப்படுத்துகிறார். அப்போ அண்ணா தனிமைப்படுத்துகிறார். அவருடைய தளபதிகளில் பெரும்பாலானார் பெரியாருடைய தம்பி மகன் தான் ஈவேகி சம்பத். ஆனால் அவரே வந்து அண்ணா கூட வந்துடுறார். பெரியாரை கண்டிக்கிறதுல அவரும் சேர்ந்து இருக்கிறார். மணியம்மையை அவர் மணந்து கொள்வதை எதிர்த்து அவர்கள் தொடர்ந்து வந்து கண்ணீர் துளிகள் என்று கடிதம் எழுதுகிறார் அண்ணா. இதை வச்சு தான் பெரியார் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் சூட்டுறார். கண்ணீர் துளிகள்னு பேர் சூட்டுறார். கேத்து பசங்கன்னு எழுதுவார். கண்ணீர் துளிக்காரர்கள் என்று அவங்கள கடுமையாக சாடுறார். ரொம்ப கடுமையான. ஆனால் அண்ணா வந்து கொள்கைகள் அடிப்படையில் பெரியாருடைய நிலைப்பாடுகள் அடிப்படையில் விமர்சித்து வர்றதை பற்றி தவறில்லை. ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தி கொண்டு ஒரு இந்த சென்டிமெண்ட் என்கிற அந்த உணர்ச்சியை தொட்டு பெரியார் தப்பு பண்ணிட்டாருங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்தார். ஆனால் அப்போ கூட என்ன பண்ணார்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கட்சியில் தலைமை பதவி எப்பயுமே காலியாக இருக்கும். அது பெரியாருக்குரியது. ஒரு நாற்காலியை சும்மா போட்டு வச்சுருவோம், அவர் எப்போ வேணாலும் உட்காந்துக்கலாம். கழகத்தில் வந்து ரொம்ப பிற்காலத்தில் கலைஞர் வந்த பிறகு தான் தலைவர் பதவியே வந்துச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் தலைவர் பதவின்னு ஒரு பதவியே திமுகவில் கிடையாது. இது பெரியாருக்குரிய இடமாக ஒதுக்கி வைக்கப்பட்டுச்சு. சில சந்தர்ப்பங்களில் திமுகவும் திகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக இயங்கினாங்க. இப்பவும் தாய் கழகம்னா அவங்க அதுதானே இருக்கிறாங்க. ஆனால் இடையில முரண்பாடுகள் வந்திருக்குல்ல. ஆனால் அந்த கட்டத்தில் குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தபோது குலக்கல்வி திட்டத்தை எதிர்ப்பதில் திகவும் திமுகவும் இணைந்து நின்று போராடினாங்க. அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. காமராஜரை ராஜாஜிக்கு மாற்றாக முதலமைச்சராக்குவதற்கு குடியேற்றம் தொகுதியில் அவர் வந்து இடைத்தேர்தல் நிற்கும் போது 2 கட்சிகளும் ஆதரித்தாங்க. நிறைய சந்தர்ப்பங்களில் வந்தாங்க. ஆனால் தொடர்ந்து தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல தேர்தலில் போட்டியிடுவது. ஆனால் அப்பயும் தேர்தலை வந்து அவங்க நிற்கலை. திமுக கழகம் 52 தேர்தலில் போட்டி போடலை. 57 தேர்தலுக்கு முன்னதாக திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது.
தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற கருத்து வலுப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த திமுக தொடங்கும் போது தான் அவங்க ஒரு கோரிக்கை அறிவிக்கிறாங்க. திராவிட நாடு, தனி திராவிட நாட்டுக்காக போராடுவோம், இந்தியாவுக்குள்ளே இருந்து நம்ம சாதிக்க முடியாது. இப்போ தமிழுங்கிறீங்களே என்று சொல்லும்போது இனவழி பிரிந்து, மொழி வழி பிரிந்து இனவழி கூடுவோம் என்று அதுக்கு அண்ணா விளக்கம் கொடுத்தார். மொழினா தமிழ் மொழி அடிப்படையில் தமிழ்நாடாக பிரிவோம், அவங்க கன்னட நாடு, கேரள நாடு எல்லாம் பிரிஞ்சு நம்ம எல்லாம் திராவிட இனமாக ஒரு கூட்டாட்சி, திராவிட கூட்டாட்சியை உருவாக்குவோம்னு சொன்னாங்க. ஆனால் கழகத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே பெரிய செல்வாக்கு இல்லை. வெளியில் செல்வாக்கு இருந்துச்சு. பெங்களூரில் ஒரு கிளை இருக்கும், அல்லது ஆந்திரத்தில் ஒரு கிளை இருக்குன்னா அங்கே இருக்கிற தமிழர்களை கொண்ட கிளை தான். அந்த தெலுங்கர்கள் ஒரு திமுக கிளையை தொடங்கினாங்கிறது பெரும்பாலும் எதுவும் இல்லை. அது ஒரு பக்கம். ஆனால் அந்த திராவிட நாடு கோரிக்கையில் நின்னார். ஆனால் 61 அந்த பிரிவினை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். 62 அல்ல 63. அதை எதிர்த்து அவர் அங்கே பேசுகிறாரு. ஆனால் அந்த கோரிக்கையை நாம் திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு அதற்கு பதில் மாநில சுயாட்சி கோரிக்கை ஏற்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் அதுக்கு சொன்ன விளக்கம் என்னன்னா, என்ன காரணங்களுக்காக திராவிட நாடு கேட்டோமோ அந்த காரணங்கள் அப்படியே தொடர்கின்றன. ஆனால் ஒரு தடை சட்டம் கொண்டு இந்த அமைப்பை கலைத்து விடுவோமானால் அதுக்கு பகைவன் தான் மகிழ்ச்சி அடையணும். எனவே நாம் அந்த இடத்த கொடுக்க விரும்பலை. கட்சி அமைப்பை பாதுகாக்கணும், நம்ம கழகத்தை பாதுகாக்கணும். கழக தொண்டர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்பிவிட முடியாது. தொடர்ந்து நாம் இந்த அரசியல் களத்தில் போராடணும். எனவே நாம் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம். காரணங்கள் இருந்தாலும் அந்த கோரிக்கையை நம்ம கைவிட்டுறோம். அதற்கு பதிலாக மாநில சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்த மாநில சுயாட்சி குறித்து அதுதான் பிற்காலத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் கலைஞர் வந்த பிறகு போட்டாங்க. மாநில சுயாட்சி பற்றி ஆராய்வதற்கு கமிஷன் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. ஆனால் அண்ணா ஒன்று என்ன உறுதியாக சொல்லலாம்னா, காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவர் 67 தேர்தலையும் கொடுக்கல. அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த நட்பும் கிடையாது, உறவும் கிடையாது. டெல்லிக்கு போனாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போனாங்க. முதல்ல 57 தேர்தலையே ஈவேக்கு சம்பத்து திமுக சார்பில் போனார். அவர்தான் மொழி சிக்கலுக்காக அங்கே பிரச்சனை எழுப்பினார். நேரு வாக்குறுதியெல்லாம் பெற்றார். இந்த மொழி சிக்கலில் இந்தி எதிர்ப்பு உணர்வை வளர்க்கிற பல நிகழ்ச்சிகளை திமுக தான் நடத்தியது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியை தீயிட்டு கொளுத்துனாங்க. டெல்லியில் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கான எதிர்வினை தமிழ்நாட்டிலிருந்து வந்துச்சு. கொள்கை சார்ந்து நிறைய மாநாடுகளை நடத்தினாங்க. 65 அந்த ஜனவரி 26 இந்தி அரியணை ஏறும் நாள், அதை துக்க நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று அண்ணா அறிவித்து அதுக்காக எஸ் ராஜேந்திரன் வீட்டில் குடியேற்றினாங்க. கல்லால் அடித்தாங்க காங்கிரஸ்காரங்க. திமுக நடத்தின போராட்டம். ஆனால் இதை தவிர மாணவர்கள் போராட ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பல திமுக மாணவர்களும் இருந்தாங்க, திமுக சாராத மாணவர்களும் இருந்தாங்க. இப்போ SD சோமசுந்தரம் இருந்தார், எல் கணேசன் இருந்தார், நாவலவன் இருந்தார், பல பேர் இருந்தாங்க. மாநில கல்லூரியில் படித்து கொண்டிருந்த எங்கள் பேராசிரியர் மருதமுத்து அன்னைக்கு ராதாகிருஷ்ணனாக இருந்தார், வைகோ இருந்தார். இவங்க எல்லாரும் தான் அந்த ஜெயபிரகாசம் இருந்தார். இவங்கெல்லாம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் மாணவர்களிடையே, பொதுமக்களிடையே மொழி உணர்வை தூண்டி அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்தி திணிப்பை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை திட்டமிட்டு படிப்படியாக அந்த இயக்கத்தை வளர்த்து சென்றது அண்ணாவும் திமுகவும் தான். அதை மறுக்க முடியாது. அந்த போராட்டம் கூட ஒரு கட்டத்தில் வளர்ந்து வன்முறைகள் வெடித்த போது அண்ணாவும் ராஜாஜியும் கூட்டறிக்கை கொடுத்தாங்க. மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு நீங்கள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு திரும்புங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம். அது போராட்டத்தினால் நிற்கலை, தொடர்ந்து நடந்துச்சு. ஆனால் அந்த அறிக்கை கொடுத்திருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு முதல் தூண்டுதலாக அமைந்தது என்பது அண்ணா தான். அண்ணாவும் திமுகவும் தான் திட்டமிட்டு செஞ்சாங்க. அதனால் மறைமுக தூண்டுதலோ இந்த சதி திட்டமும் சினிமாவில் காட்டுற மாதிரி ரகசிய சதி திட்டம்லாம் கிடையாது. அவங்க நேரடியாக வெளிப்படையாகத்தான் இயங்கினாங்க. அதுக்காக அண்ணா சிறைக்கு போனார். கலைஞர் பாதுகாப்பு கைதியாக பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். எத்தனையோ நடந்துச்சு. ஆனால் திமுகவுக்கு அந்த பெருமை உண்டு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அதைத்தான் நான் பல முறை எழுதியிருக்கிறேன், இப்பயும் சுட்டி காட்டுறேன். இந்த நேரு வாக்குறுதின்னு ஒரு வாக்குறுதி இருக்கு பாருங்க. திமுகவோட மொழி கொள்கை என்னன்னா, ராஜ்யசபையில் மாநிலங்களவையிலேயே அண்ணா பேசுகிறார். அரசமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகாரம் பெற்ற
அன்னைக்கு 14 மொழிகள், இன்னைக்கு 22 மொழிகள். இந்த 14 மொழிகளும் தேசிய மொழிகள். தமிழ், தெலுங்கு, வங்காளம், வங்கம் எல்லா மொழிகளும், இதை தவிர வேறு சில மொழிகளையும் சேர்த்துருக்கிறாங்க. இந்த மொழிகள் அனைத்தையுமே ஆட்சி மொழிகள் ஆக்கணும். இந்த மொழிகள் அனைத்திலுமே அரசோடு, இந்திய அரசோடு தொடர்பு கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கணும். இந்த அனைத்து மொழிகளையும் புழங்குவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு இருக்கணும் ஆட்சியுடனான உறவில். இதுதான் திமுக கழகத்தினுடைய கொள்கை. அப்ப இந்தி திணிப்புக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க கேட்குறாங்க அண்ணாவிடம், ஒரே நேரத்தில் ஒரு நாட்டில் எப்படி இத்தனை மொழிகளை ஆட்சி மொழிகளாக வைத்துக் கொள்ள முடியும்? ஆங்கிலம் அயல்நாட்டு மொழி, இந்தி நம்ம சொந்த மொழி, எனவே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்றதுல என்ன தயக்கம்னு கேட்கும்போது அண்ணா சொன்னார், இல்லை, சுவிட்சர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு, நம்மளை விட சிறிய நாடு. அந்த நாட்டில் ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலிய மொழின்னு 3 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அது பிற்காலத்தில் 4வது மொழி ரொமானிஷ் கூட வந்துடுச்சு. இந்த 3 மொழிகளுமே அங்கே ஆட்சி மொழிகள், 3 மொழிகளுமே தொடர்பு மொழிகள். ஒரு சின்னஞ்சிறு நாடு, கடற்கரையே கிடையாது அந்த நாட்டுக்கு, நிலம் சூழ்ந்த நாடு. அந்த நாட்டில் 3 மொழிகளை ஆட்சி மொழி தொடர் மொழியாக வைத்துக் கொள்ளும் போது இந்தியா ஒரு துணைக்கண்ட பரப்பு அளவுக்கு இருக்கக்கூடிய நாட்டில் ஏன் முடியாதுன்னு கேட்டாங்க. இப்போ அன்னைக்கு அண்ணா கேட்காத கேள்வி நம்மளும் கேட்கக்கூடியது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கணினி போன்ற கருவிகள் வளராத ஒரு காலத்தில் 1917 ருஷ்ய புரட்சி நடந்ததற்கு பிறகு லெனின் 17 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கினார், 17 மொழிகளையும் தொடர் மொழியாக்கினார். இப்போ நடப்பு காலத்தில் ஐரோப்பிய யூனியன் இருக்கு, ஐரோப்பிய யூனியனுக்குன்னு நாடாளுமன்றம் இருக்கு, அதற்கென்று நீதிமன்றம் இருக்கு, அதற்கான பல அலுவலகங்கள் இருக்கு. 26 நாடுகள் உறுப்பு நாடுகள். இப்போ இந்த பிரிட்டன் வெளியே போயிடுச்சுன்னா 25 நாடு. ஆனால் 25 மொழிகளும் ஆட்சி மொழிகள். 25 மொழியிலையும் எந்த மொழியில் வேணாலும் நாடாளுமன்றத்தில் பேசலாம். ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்ப்பு 25 மொழியில் வரும். இது ஒன்றும் பெரிய கடினமான வேலையே இல்லை, தாராளமாக செய்ய முடியும். அப்படி அண்ணா அன்னைக்கு கேட்டேன். ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நேரு உறுதிமொழின்னு ஒன்று கொடுத்தாரு பாருங்க, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் தொடர்ந்து நீடிக்கும். அதாவது இந்தி இருக்கும், இந்தி தான் முதன்மை ஆட்சி மொழியாக இருக்கும், என்னைக்கே இருக்கும். இந்தியை நாங்கள் கைவிட மாட்டோம். ஆனால் நீங்கள் கூடுதலாக இங்கிலீஷை வச்சுக்கலாம். எது வரைக்கும்னா நீங்கள் விரும்புகிற வரைக்கும். நீங்களாக பார்த்து இல்லை வேண்டாம் எங்களுக்கு இந்தி போதும். ஆனால் இதில் எங்கள் தமிழுக்கு இடம் கிடையாது, மற்ற தேசிய மொழிகளுக்கு இடம் கிடையாது. எனவே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நேரு உறுதிமொழி என்பது ஒரு மோசடி. ஒரு பெரிய மீனை பிடிப்பதற்காக ஒரு புழுவை தூண்டிலில் குத்துவது போல ஆங்கிலத்தை தூண்டிலில் போட்டு நீங்கள் எல்லா மக்களையும், இந்தி பேசாத மக்களை இந்திக்கு ஆதரவாக திரட்ட பார்க்குறீங்க. இது குறித்து அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாதுக்கு நேரு எழுதிய ஒரு கடிதமே சான்று இருக்கு. அபுல் கலாம் ஆசாத் கேட்குறாரு, என்ன பண்டிட்ஜி இங்கிலீஷ்க்கு இவ்வளவு இடம் கொடுக்குறீங்களே, இங்கிலீஷ் நீடிக்குங்கிறீங்களே, இப்போ எப்போ தான் நம்ம இந்தியை நம்ம ஆட்சி மொழி ஆக்குறதுன்னு கேட்கும்போது, ஐயோ நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இந்தியை மட்டுமே வலியுறுத்துனீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் அவரவர் மொழியை வலியுறுத்துவாங்க. அப்போ எந்த காலத்திலையும் நம்ம இந்தியை முழு ஆட்சி மொழி ஆக்க முடியாது. நம்ம இங்கிலீஷை சொன்னாதான் நம்மால் இந்தியை உட்கார வைக்க முடியும் என்று இந்த ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு ஒரு தூண்டில் புழுதான். அப்படிதான் பயன்படுத்தினாங்க. ஆனால் திராவிட இயக்கம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விட்டுட்டு வெறுமனே இங்கிலீஷ் நீடிக்கணும், இந்தியோடு இங்கிலீஷும் இருந்தால் போதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. இது அந்த நேருவினுடைய அந்த தீர்வுக்கு ஒத்து போனது. இதில் அண்ணாவுக்கும் பங்கு இருக்குது, திராவிட இயக்கம் முழுமைக்கும் பங்கு உண்டு. இது தவறு. அவங்க இருமொழி கொள்கையை தானே சார்? இருமொழி கொள்கை தான் நம்ம சொல்றோம். இருமொழி கொள்கைனா தெளிவுபடுத்தணும். என்னன்னா, 2 மொழிகளும் ஆட்சி மொழிகள்ங்கிறீங்களா, 2 மொழிகளும் தொடர்பு மொழிகள்ங்கிறீங்களா, 2 மொழிகளும் பயிற்று மொழிகள்ங்கிறீங்களா, 2 மொழிகளும் கல்வி மொழிகள்ங்கிறீங்களா? உண்மை என்ன நடக்குது? மும்மொழி கொள்கை என்று சொல்லக்கூடிய இந்திய தேசியர்கள், இந்திய அரசு, இந்திய வல்லரசு என்ன பண்றாங்க, மும்மொழி கொள்கைன்னு ஊபியில் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்களே, அல்லது ஊபி அரசாங்கம் தமிழை ஒரு தொடர் மொழியாக வச்சிருக்கா, தமிழ்நாட்டோட கடிதம் எழுதுறா? இல்லை, இங்கிலீஷே கிடையாது. பெரும்பாலும் இந்தி ஒரு மொழி தான். அவங்க ஒரு மொழிக்கு தான் வலியுறுத்துறாங்க. இந்தி தான் தலைமை மொழியாக இருக்கணும், இந்தி தான் ஆதிக்க மொழியாக இருக்கணும். இந்த ஒரு மொழி ஆட்சியைத்தான் அவர்கள் பேருக்கு மும்மொழி கொள்கைங்கிறாங்க.
புரியுதுங்களா? சரி, இவங்க இருமொழி கொள்கைங்கிறாங்க. இருமொழி கொள்கைன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? தமிழ் வழியும் இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கலாம். இப்போ கலைஞர் காலத்தில் வந்து சமச்சீர் கல்வி கொள்கைன்னு ஒரு திட்டம் போட்டு அதுக்கு ஒரு குழு அமைத்து, அப்போ நாங்கள்லாம் போராடின பிறகு இந்த குழு அமைத்து செஞ்சாங்க. செய்யும்போது இந்த சமச்சீர் கல்வி என்னன்னா, இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கலாம், தமிழ்லையும் படிச்சுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன பேர்? இது உண்மையில் என்ன நடக்குது? இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் பூரா இங்கிலீஷ் மீடியம் தான், உயர்கல்வி எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ் மீடியத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? இது இருக்கும், அவ்வளவுதான். விரும்புகிறவங்க வச்சுக்கலாம், ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கலாம். இப்படி தான் நடக்குது. அப்போ இது என்னன்னா, இருமொழி கொள்கை என்ற பெயரில் ஆங்கிலம் என்ற ஒரு மொழியின் ஆட்சியை திணிப்பது தான், இல்லையா? இப்போ கடைசியாக வந்தீங்கன்னா, மும்மொழின்னு உண்மையிலேயே வந்தீங்கன்னா, தமிழ் தான் கல்வி மொழியாக இருக்கணும், பயிற்று மொழியாக இருக்கணும். நீங்கள் இன்னொரு மொழியாக இந்தியாவோடு தொடர்பு கொள்றதுக்கு இந்தியாவும், உலகத்தோடு தொடர்பு கொள்ள இங்கிலீஷ். இதுக்கு அண்ணா சொல்லிட்டாரு, ஒரு பெரிய பூனை போகிறதுக்கு ஒரு பெரிய ஓட்டை, சின்ன பூனைக்கு சிறிய ஓட்டை வேண்டாம், ஒரே ஓட்டையில் 2 பூனையுமே போயிடும். அப்போ இந்த ஓட்டையில் பூனை போகிற விஷயமாக மொழி சிக்கலை பார்க்கணும். நம்ம என்ன சொல்கிறோம்னா, தொடர்பு மொழி என்று ஒற்றை மொழி வேண்டியதில்லை. பல மொழிகள், நமக்கும் கேரளாவுக்குமான தொடர்புக்கு எதுக்கு இங்கிலீஷோ இந்தியோ எதுக்கு தேவைப்படுது? தமிழும் மலையாளமும் போதுமே. ஒவ்வொரு நாளுமா தொடர்பு கொள்ள போகிறோம். எதுக்கு தொடர்பு தேவைப்படுதோ அங்கே வர்றோம். இப்போ இன்னைக்கும் கூட ஐக்கிய நாடுகள் அமைப்பில் 5 மொழிகள் ஆட்சி மொழிகளாக தொடர் மொழிகளாக இருக்குது. ஒரு சிரமமும் இல்லையே உங்களுக்கு. நீங்கள் ஜப்பானோட தொடர்பு கொள்ளணும் இந்திய அரசு. இப்போ நம்ம மோடி இதுக்கு போகிறார், ஜப்பானுக்கு போகிறார், டோக்கியோவுக்கு போகிறார். அவர் ஜப்பானிய பிரதமரோடு உரையாடுறார். 2 பேருக்கு நடுப்புற ஒருத்தர் உட்கார்ந்து மொழிபெயர்க்க. என்ன மொழிக்காரங்கன்னு நினைக்கிறீங்க? இவர் தமிழ்லையோ அதை மன்னிக்கணும், இந்தியில் பேசுகிறத ஜப்பானிய மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். ஜப்பானிய பிரதமர் ஜப்பான் மொழியில் பேசுகிறத இவருக்கு மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. இப்போ ஒரு காலத்தில் நேரு வந்து ருஷ்யாவுக்கு போகும்போது அந்த ருஷ்யர்கள் அடங்கிய கூட்டத்தில் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தார். நிறுத்துங்கன்ட்டாங்க. ஒன்று உங்கள் தாய்மொழியில் பேசுங்க, இல்லை தெரிஞ்சால் எங்கள் தாய்மொழியில் பேசுங்க. எனக்கும் தாய்மொழி இல்லை, உனக்கும் தாய்மொழி இல்லாத இன்னொரு மொழியில் ஏன் வந்து எங்கள்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டாங்க. அதுபோல ஒரு மொழி தான் தொடர் மொழியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ மொழிகள், பெரும்பாலான நாடுகளுக்கு இங்கிலீஷ் தொடர் மொழியாக இங்கிலீஷ் வச்சுக்குவோம். இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு மொழி, பிரெஞ்சு நாட்டுக்கு பிரெஞ்சு மொழி தான் தொடர் மொழியாக பிரெஞ்சு மொழி வச்சுக்குவோம். இந்த இந்திக்காரங்களோட பேச இந்தியில் தான் பேசணும், இந்தி வச்சுக்கலாம். ஒற்றை ஆட்சி மொழி, ஒற்றை தொடர்பு மொழிங்கிற கருத்தை லெனின் உறுதியாக மறுத்தார். இது மொழி ஆதிக்கத்திற்கு தான் இட்டு செல்லும். ஒற்றை தொடர் மொழி தேவையில்லை. சிங்கிள் லிங்க் லாங்குவேஜ், லிங்குவா ஃப்ராங்கான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒற்றை தொடர் மொழி தேவையில்லை என்பதுதான். இது எல்லாம் தெரியும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி கவலைப்பட்டு இங்கிலீஷும் இந்தியும் இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க கொள்கையில் இருக்கிற ஒரு பிழை. இதையெல்லாம் மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி உலகத்தமிழ் மாநாடு நடக்கும்போது வெளிநாட்டு அறிஞர்களாக இங்கே வந்தாங்க. அண்ணா கிட்ட கேட்டாங்க 68. அண்ணா நீங்கள் தான் இருக்கீங்க, தமிழ் தான் தமிழ்நாட்டில் எல்லா வகையிலும் ஆட்சி செய்யணும்னு நினச்சோம், ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது அண்ணா சொன்னார், நான் ஆங்கிலத்தை கேட்டது வெளி உலக தொடர்புக்காகத்தான், கல்விக்காக அல்ல. ஆனால் நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். விரைவில் இதை சரி செய்து எல்லா துறைகளிலும் தமிழையே நாங்கள் ஆட்சியில் அமர்த்துவோம் என்று அவங்களுக்கு அவர் உறுதி கொடுத்தார். ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய காலம் விரைவாக முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்தாங்க, ஆனால் முழுமையாக அதுக்கு ஊக்கம் கொடுக்கல, செயல்படுத்தலை. அதுதான் இங்கே முக்கியமான காரணம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.